வீடியோல முக்கியமா ரெண்டு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ராணுவ அம்மாவை முத்துக்குமரன் வந்து அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல பயங்கர வைரலா ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கொச்சப்படுத்திட்டாரு, அவங்க அம்மா பையன் பாசத்தையே அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து நைட் வந்து ராணுவுக்கும் முத்துவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு, கொஞ்சம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். அதுல முத்து மட்டும் தான் இருந்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, முத்து, மஞ்சரி, தீபக், ஜாக்லின் எல்லாருமே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதுல முத்துவும் அதுல பேசுறதால இப்ப என்ன சொல்றாங்கன்னா முத்து வந்து ராணுவ அம்மா வந்து அசிங்கப்படுத்திட்டாரு, கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு நம்மள சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டாபிக் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து இன்னொரு மேட்டர் சௌந்தர்யா. ஆக்சுவலா சௌந்தர்யா வந்து நேத்து பிரேக் ஆகி மொத்தமா அழுதுட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சௌந்தர்யா கூட நாங்க நிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அது வந்து எல்லாருமே உடன்பட வேண்டிய விஷயம் தான். சோ அது என்னன்றதை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா மேட்டர் முடிச்சல என்னன்னு, ஆக்சுவலா சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. சோ ஆடிஷனுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆடிஷன் பண்ணவன் வந்து ரொம்ப கேவலமா அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணிருக்கான். அதான் ஆடிஷன்ற பேர்ல வேற ஒன்னு பண்ண ட்ரை பண்ணிருக்கான். சோ ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பண்றதே தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிஷன்லயே ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஆடிஷன் போயிட்டு அது எப்படியாவது அந்த சான்ஸ் வாங்கிடணும். ஏன்னா நானும் நிறைய ஆடிஷன் பார்த்திருக்கேன். ஓகேங்களா? சோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அங்க வரது எப்படி இருப்பாங்கன்னா, ஓகே எப்படியாவது இந்த சான்ஸ் கிடைச்சிடணும், எப்படியாவது இந்த சான்ஸ் வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரி அந்த ஏக்கத்திலேயே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஓகே பண்ணிடணும், அவங்க சொன்ன சீனை வந்து கரெக்டாக நடிச்சு காமிச்சிடணும் அப்படின்றதுனாலே அதுலேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஆனால் அந்த கேவலம் கேட்டவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த சமயத்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தப்பாக டச் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வேலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே இந்த சீன் வந்து தப்பா போகுது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க எது போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஸோ அதை நினைச்சு தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், மஞ்சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எஸ்பெஷலி தீபக், இவங்க ரெண்டு பேரும் செம மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க. இல்லை இது வந்து ஒரு அவேர்னஸ், இப்போ நீ சொல்ற விஷயம் ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா தீபக் அந்த விஷயத்தை கிளியராக மென்ஷன் பண்ணாரு. இதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நடக்காது. அதாவது இப்போ எப்படி சொல்றது, இப்போ இந்த ஷோ இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா ஸோ அது மூலியமா இன்னும் நிறைய பேருக்கு அவேராக இருப்பாங்க. ஆடிஷன் போகும்போது கரெக்டாக அவேராக இருப்பாங்க. ஸோ நீ சொல்றது ரொம்பவே நல்ல விஷயம், இவ்வளோ போல்டாக சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அப்ரிஷியேட் பண்ணி அது வந்து ரொம்ப மெச்சூர்டாக கடந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, சௌந்தர்யாவுக்கு ஓகே நடந்துருச்சு. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப மோசமான விஷயம். அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அஃபெக்ட் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தை வந்து இப்போ ஷேர் பண்றதால இப்போ நிறைய பேர் அந்த ஃபீல்டில் வந்து இப்போ ட்ரை பண்ணும்போது அவங்க இந்த விஷயத்தை வச்சு கொஞ்சம் அவேராக இருப்பாங்களே, ஓகே இப்படிலாம் ட்ரை பண்றாங்களா, இப்படிலாம் பண்றாங்களா அப்படின்னும் போது ஒருத்தவங்க பேசினா தானே வெளியே தெரியும். ஸோ அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது நீ உனக்கு நடந்தது ஒரு நெகட்டிவா இருந்தாலும் அது சொல்லும் போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மொத்தமாக காலி ஆயிட்டாங்க. அதாவது எப்படி சொல்றது, அவங்க உள்ளுக்குள்ளே வச்சிருக்காங்க போல, அவங்க வீட்டுக்கு கூட இது வரைக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து நேற்று அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த டாபிக் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா வைரலா ட்விட்டர்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் அதையும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த ராணுவ முத்துக்குமரன் இந்த ஃபைட். ஆக்சுவலாக இந்த ஃபைட்டுக்கான மெயினான காரணமே நேற்று ராணுவ ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்களே, வந்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து என் புள்ள வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பிரச்சனைன்னு என்ன கூப்பிட்டாங்க. அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கூலில் இருக்க அந்த சிஸ்டம், அதுக்கடுத்து சிசிடிவி கேமரா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேங்காக சேர்ந்து கழட்டி தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். ஓகேங்களா? இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. கரெக்டாக ஸ்கூலில் இருக்க ப்ராப்பர்ட்டியை பிடுங்கிறது எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதை எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க கேட்குறாங்களா என்ன தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ராணுவ கிட்ட கேட்டிருக்காங்க. ராணுவ வந்து அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பயும் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நீ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லு, நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்டோரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வந்துடுவேன். ஸோ அங்கே வந்து நான் சமாளிச்சுப்பேன், என்னென்னு தப்பு பண்ணு மட்டும் சொல்லிக்கோ அப்படின்னா ராணுவ எதுவும் சொல்லலை போல இருக்கு. ஸோ அப்புறம் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க. போயிட்டு இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த பொருள் உங்கள் வீட்டில் இருக்குது, அவங்க அம்மா இல்லவே இல்லைன்றாங்களே அப்படின்னு கேட்குறது. ராணுவ வந்து இருக்குதுன்ட்டுக்கிறாப்ல. இருக்குதுன்னு இவங்க துண்டா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை வந்து சொல்லாங்க, கொஞ்சம் ஃபன்னான வேலை சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சம்பவத்தை சொல்லும் போதே அவங்க அம்மா சொன்னாங்களே, என்ன தப்பு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லிடுறா, நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறேன், மாற்றி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்களே. அங்கேயே முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஒன்று போட்டாப்ல, இந்த மாதிரி அப்போ நீங்கள் வந்து அவனை வந்து திருத்துறதுக்கு ட்ரை பண்ணல, அவன் கூட சேர்ந்து எப்படி அந்த விஷயத்தை வந்து சமாளிக்க தான் ட்ரை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு கவுண்டர் ஒன்று போட்டார். ஃபன்னான வேலை தான் ஒரு கவுண்டர் போட்டார். ஸோ அதெல்லாம் கடந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா சொன்னார், இல்லைப்பா அது தாய் பாசம்பா அப்படின்ற மாதிரி. அந்த சமயத்தில் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பதில் ஒன்று கொடுத்தாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா ராணுவ கிட்ட யாரோ ஒரு டாபிக் எடுத்தாங்க, தீபக்னு நினைக்கிறேன், ஐ திங்க் தீபக்கா மஞ்சரியான்னு தெரியல. இந்த மாதிரி உங்க அம்மா சொன்னாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு தீபக் சொன்னார், இல்லடா இப்படி இருக்கக்கூடாது, ஆக்சுவலாக உங்க அம்மா சொன்னது தப்பான விஷயம், அது கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கணும் நீ அப்படின்னு மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அப்பதான் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருந்தாரு, உனக்கு ஒரு புள்ள பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்க அம்மா வளர்த்த மாதிரி நீ வளர்க்கக்கூடாது, உங்க அம்மா வளர்க்குற மாதிரி பாசத்தையும் காமிக்கணும், அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதட்டையும் வளர்க்கணும், கொஞ்சம் கண்டிஷனாக வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு லைட்டாக ட்ரிகர் ஆயிடுச்சு.
அவர் பேசும்போது தெரியுது ராணுவ லைட்டாக ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏன்னா தீபக்கும் அதே விஷயத்த சொல்லிட்டாரு, மஞ்சரியும் சொல்லிட்டாங்க, ஜாக்லின் சொல்லிட்டாங்க, எல்லாருமே இந்த மாதிரி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து லைட்டாக ஹிட் ஆயிடுச்சு. எங்க அம்மா அப்படிலாம் இல்லடா, எங்க அம்மா அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காங்க, அந்த பாசத்தை காமிக்கிறாங்க. இல்ல இவர் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த பாசத்தை காமிக்கிறது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நினைச்சாங்க. முத்துக்குமரன் திருப்பி கிளாரிஃபை பண்றாரு, அந்த பாசத்தை காமிச்சது எல்லாமே ஓகேடா, இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் ஸ்கூல் டைம்ல வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவ்வளோ வந்து இது காமிக்கக்கூடாது. இன்கேஸ் உங்க அப்பா வந்து இப்போ ஸ்ட்ரிக்டா, இப்போ உங்க அப்பா வந்து உனக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தார், அடிச்சிருக்காரு, உங்க அம்மா வந்து பாசத்தை காமிச்சிருக்காங்க, உங்க அப்பா ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தோன்னா உன்னால கரெக்டாக வந்திருக்க முடியுது. இதுவே உங்க அப்பாவும் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இல்லை, உங்க அம்மா இந்த அளவுக்கு பாசத்தை என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல என் புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தை கொட்டுறாங்கன்னா அது ஒரு வகையில் வந்து தப்பா போய் முடிஞ்சிடும், தப்பான பையனா வாழ்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு வந்து ஹிட் அதை எப்படி சொல்றது, ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அது நம்ம அம்மா போய் தப்பா பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒன்னே ஒரு கிளாரிஃபை பண்றாரு. இல்ல முத்து, நீங்க பேசுறது வந்து ரொம்பவே தப்பா இருக்கு, 3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்பதான் ஜாக்லின் உள்ள வராங்க. ஜாக்லின் வந்து என்ன நீ 3 பேரும் பேசுற, ஜாலியா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம், அதுல இந்த மாதிரி தெரியுதுடா அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒன்னே என்ன 3 பேர் சேர்ந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு ஒன்னே. அதுக்கப்புறம் தீபக் சொன்னாரு, அவன் பார்த்தல கண்ணெல்லாம் உருட்டி பேசுறான்ல, அப்ப கண்ணு உருட்டி பேசுறான்னா ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்றான்னு அர்த்தம். அதாவது அப்பதான் இது ராணுவ ஒத்துக்கிற, ஆமா நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏன்னா இப்ப நீங்க எதாவது தப்பா சொல்லிட்டீங்கன்னா அது நான் கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ஒரு கான்வர்சேஷன், ஹீட்டான கான்வர்சேஷன் போகுது. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஆக்சுவலாக அவங்க அம்மா ஒரு விஷயம் பண்ணுறது வந்து ஒரு தப்பான விஷயம் தானே. தப்பான விஷயம் மீன்ஸ் ரொம்ப பாசத்தை காமிக்கிறாங்க. புள்ள வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு பொருளை திருடின்னு வந்துட்டுக்கிறானுங்க. ஸோ திருடின்னு வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் கொட்டி எத்தனை போய் ஸ்கூலில் அந்த பொருளை கூடுறா அப்படின்னு நம்ம சொல்கிறத விட்டுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி மாற்றி பேசிக்கிறேன்டா, என்னன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் தானே. அது நெக்ஸ்ட் டைம் அவன் வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதை தான் பார்த்தீங்கன்னா தீபக்கும் சரி முத்துக்குமரனும் சரி அங்கே மஞ்சரி ஜாக்லின் எல்லாருமே அங்கே சொல்ல வந்த விஷயம் இதுதான். ஓகேங்களா, சிம்பிள். இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, மொத்த பேரும் ராணுவ அம்மா வந்து முத்துக்குமரன் தப்பா பேசிட்டான், எப்படி அப்படி பேசலாம், இவன் வந்து கேவலமானவன், இவன் கேவலம் கெட்டவன் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பயங்கரமா தாக்கிட்டு இருக்கானுங்க. தாக்குறது யாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு டவுட்டா இருக்கு. இது மக்கள் பண்ற மாதிரி தெரியலையே. இந்த அளவுக்கு இவ்வளோ எப்படி சொல்ல, ஓவர் நைட்ல இப்படி ஒரு ட்ரெண்ட் ஆகுறது, இவ்வளோ ட்வீட்ஸ், இவ்வளோ எப்படி சொல்றது அகேன்ஸ்டான ட்வீட்ஸ் இதெல்லாம் வர்றது பார்க்கும்போது இது மக்கள் பண்ற மாதிரி தெரியல. ராணுவ ஏதோ ஒரு சூட்சமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பயங்கரமா ஒரு மாதிரி அப்படி திருப்பி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி எப்படி சொல்ல திருப்பி விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது இந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு வேல் தான் சொன்னது, உங்க அம்மா பாசத்தை காமிக்கிறாங்க, ஆனா அதுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிஷனாகவும் வளர்க்கணும்டா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தான் தீபக்கும் சொல்றாரு, நானும் ஒரு அப்பா தான்டா, இந்த மாதிரி பாசத்தை காமிக்கலாம் ஓகேவா, அதுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும், இருந்தால் தான் கரெக்டாக வளர முடியும் குழந்தைங்க அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ற ஒரு பாசிட்டிவான வேல் தான் சொன்னது. இந்த மாதிரி ஓகே உங்க அம்மா பாசத்தை காமிக்கிறாங்க, அது கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேரும் காமிக்கலாம், அது கேர் மீன்ஸ் கண்டிஷனாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே உங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறது, உங்க அம்மாவை கேவலப்படுத்துறது, ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் கிட்டுன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வச்சு அதை வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமா பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் தீபக் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல உள்ள உட்காந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. டே என்னடா சொல்ல வரீங்க, எதிரா புள்ளி அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஒரு விஷயம் தப்புன்னும் போது தப்பு, அவங்க அம்மா பேசும்போது அந்த இடத்துல முத்துக்குமரன் கவுண்டர் போட்டாப்ல, நீங்க உங்க பிள்ளைய கண்டிஷன் கரெக்டாக வளர்க்கணும்னு இல்லை, எப்படி அதை சமாளிக்கலாம் தான் நீங்க யோசிச்சிருக்கீங்க அப்படின்ற கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க அம்மாக்கு அந்த ஸ்பாட்ல அவங்க சொல்லும் போதே போட்டுட்டாப்ல. ஏன்னா அது தப்பான விஷயம் அப்பயே ஒரு ஹிட் ஆயிருக்கு, அது டக்குன்னு போட்டுக்கிறாப்ல. அதுதான் இங்கேயும் சொல்றாரு, உங்க அம்மா சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன், நீ உள்ள இந்த அளவுக்கு பர்சனலாக எடுத்துக்காதரா, நம்ம எல்லாம் பேசும்போது ஓகே ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்றேன், ஏன்னா அவங்க பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றேன், ரொம்பலாம் பர்சனலாக ஹிட் ஆகிக்காது அப்படின்ற மாதிரி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து ட்ரெண்ட் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பா ஒரு வகையான சந்தேகம் வருது, இது எங்கிருந்து வேற யாரோ பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி, வேற ஏதோ ஒரு டீம் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த 2 விஷயம் இருக்குல்ல, நேத்து நடக்கும்போது நேத்து நைட் ஆக்சுவலா போடணும்னு நினைச்ச வீடியோ, பட் அதுக்கான சூழ்நிலைகள் அமையல. எனிவேஸ் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஓபன் அப் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு உள்ள ரொம்ப நாள் உள்ள இருந்த விஷயத்தை வெளியே கொட்டிட்டாங்க. அது மூலமா உண்மையிலே தீபக்கும் முத்துக்குமரனும் சொல்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி புதுசா ஆடிஷனுக்கு போறவங்க அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், கூட ஒருத்தவங்களை கூட்டிட்டு போகணும் சப்போர்ட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்டென்ஸான சீன்லாம் சொல்லும் போது அதெல்லாம் நடிச்சு காமிக்க கூடாது, கரெக்டான ஓரளவுக்கு நமக்கு ஆக்டிங் ஸ்கோப் எதில் காமிக்கணுமோ அதை மட்டும் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அதனால சௌந்தர்யா சொன்ன விஷயம் நல்லதுதான், அவங்களுக்கு நடந்தது தப்பு தான் ஓகேங்களா, சொன்ன விஷயம் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுதுங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ராணுவ விஷயத்தில் இதில் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ராணுவ புரிஞ்சுக்கிட்ட விதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, அவருக்கு அவங்க அம்மா சொல்லும்போது ஹர்ட் ஆயிடுச்சு, அது கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளியே அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, ஒரு மாதிரி மாற்றி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது என்ன பொறுத்தவரைக்கும் டோட்டலாக தப்பு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.